இந்த மாடியூல்ல நம்ம 8051ல உள்ள IO போர்ட்ஸ் அப்புறம் கிளாக் இதை பத்தி பார்க்க போறோம். இந்த மாடியூல் நம்ம 8051ல உள்ள IO போர்ட்ஸ் பத்தி சீரியல் போர்ட், கிளாக் சைக்கிள்னா என்ன, டி ஸ்டேட்னா என்ன, மெஷின் சைக்கிள்னா என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னா என்ன, அப்புறம் பவர் ஆன் ரிசர்வ் சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் 8051 உடைய ஓவர்வியூ. அதாவது 8051 ஃபேமிலி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் வந்து 8051 இருக்கு, 8052 இருக்கு, 8031 இருக்கு. இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 8051ல IO போர்ட்ஸ் பத்தி முதல்ல பார்க்க போறோம். 8051ல 4 IO போர்ட்ஸ் இருக்கு. P0, P1, P2, P3 அப்படின்னு சொல்லி 4மே வந்து 8 பிட் போர்ட்ஸ். இந்த எல்லா போர்ட்ஸுமே வந்து பைடைரக்ஷனல் போர்ட்ஸ்னு சொல்றோம். அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம அதுல டேட்டாவை இன்புட்ல வாங்க முடியும் அல்லது டேட்டாவை அதுக்கு அவுட்புட் கொடுக்க முடியும். நம்ம ரீசெட் பண்ணி இருக்கும்போது நம்ம போர்ட்ஸ் எல்லாமே என்ன போட்டாதான் இருக்கும், அவுட்புட் போட்டாதான் இருக்கும். இன்புட் போட்டா யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ப்ரோக்ராம் பண்ணி அப்புறமா யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு போர்ட்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு போர்ட்டோட SFR ரெஜிஸ்டர், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெஜிஸ்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 லேச்சஸ் இருக்கும். லேச்சஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபிளிப் ஃப்ளாப் தான். 8 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கு. அந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஒவ்வொரு பின்னுக்கும் 2 பஃபர்ஸ் இருக்கும். அதாவது நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்று லேட்ச்ல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணலாம் அல்லது பின்ல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணலாம். ஸோ இதுக்கு 2 பஃபர் இருக்கு. அப்பர் பஃபர் வந்து லேட்சோட டேட்டாவை ரீட் பண்றதுக்கும், லோயர் பஃபர் வந்து பின்னோட ஸ்டேட்டை ரீட் பண்றதுக்கும் இருக்கு. போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3 இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், சிம்பிளா இன்புட் அவுட்புட் போட்டா யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டா ஆல்டர்னேட் பர்பஸ் இருக்கு. போர்ட் 1 தவிர மித்த எல்லா போர்ட்டுக்கும் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் இருக்கு. போர்ட் 0 எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து லோயர் அட்ரஸ் பஸ்ஸா யூஸ் பண்ணலாம் அல்லது டேட்டா பஸ்ஸா யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் மெமரில இருந்து டேட்டாவை ஃபிச் பண்றதுக்கு ஒன்று லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸா யூஸ் பண்ணலாம் அல்லது டேட்டா பஸ்ஸா யூஸ் பண்ணலாம். போர்ட் 2 பொறுத்தவரை ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸா வந்து யூஸ் பண்ண போறோம். போர்ட் 3ல வந்து என்னென்ன ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா சீரியல் டிரான்ஸ்மிஷனுக்கு, இன்டரப்ட் கண்ட்ரோலுக்கு, டைமர் கண்ட்ரோலுக்கு இதுக்கெல்லாம் வந்து போர்ட் 3ல வந்து பின்ஸ் வந்து ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் ப்ரொவைட் பண்ணுது. சீரியல் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு சீரியல் போர்ட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்கு 2 பின்ஸ் நமக்கு இருக்கு. போர்ட் 3ல அவைலபிளா இருக்கு 2 பின்ஸும். TXD, RXD அப்படிங்கிறது பின்ஸ். இப்ப நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்ம அந்த டேட்டாவை சீரியலா, அதாவது ஒரு பிட்டா வந்து TXD லைன் வழியா அனுப்ப போறோம். டேட்டாவை ரிசீவ் பண்ணணும்னா அந்த டேட்டாவை என்ன பண்ண போறோம், RXD லைன் வழியா ரிசீவ் பண்ண போறோம். ஒவ்வொரு பிட்டா தான் ரிசீவ் பண்ண முடியும். ஒவ்வொரு பின்னுக்கும், இந்த பின்னுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஒரு பஃபர் ரெஜிஸ்டர் இருக்கு. அந்த பஃபர் ரெஜிஸ்டர் பேர் வந்து SBUF அப்படின்னு சொல்லுவாங்க. SBUFனா என்ன அர்த்தம்னா சீரியல் பஃபர் ரெஜிஸ்டர். கிளாக் சைக்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு தெரியும் 8051ல கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஒன்று இருக்கு. அந்த ஆசிலேட்டர் தான் வந்து கிளாக்கா ஜெனரேட் பண்ணுது. ஸோ அந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து நம்ம கிளாக் சைக்கிளோட டைம் வந்து வேரி ஆகும். ஒரு கிளாக் சைக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஒரு ஆன் டைம் ஒரு ஆஃப் டைம் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றது, ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கிளாக் சைக்கிள்னா ஒரு ஆன் டைம் ஒரு ஆஃப் டைம் ரெண்டையும் சேர்த்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டி ஸ்டேட்னா என்னன்னு பார்க்கிறோம். டி ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு சப்டிவிஷன் ஆஃப் ஆப்ரேஷன். ஒரு கிளாக் பீரியட்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ற ஒரு சப்டிவிஷன் ஆஃப் ஆப்ரேஷன் பேர் வந்து ஒரு டி ஸ்டேட் அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு டி ஸ்டேட்ல 2 பல்சஸ் இருக்கும். P1 ஒரு பல்ஸ் இருக்கும், P2 ஒரு பல்ஸ் இருக்கும். ஒரு பல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன் டைம் ஒரு ஆஃப் டைம் ரெண்டையும் சேர்த்தது ஒரு பல்ஸ். அது மாதிரி 2 பல்சஸ் வந்து ஒவ்வொரு டி ஸ்டேட்லயும் இருக்கும். மொத்தம் 8051 இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளுக்கு 6 டி ஸ்டேட் வந்து இருக்கும். அடுத்து மெஷின் சைக்கிள்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு CPU வந்து கொஞ்சம் கிளாக் சைக்கிள்ஸ் எடுக்கும். இந்த கிளாக் சைக்கிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மெஷின் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த மெஷின் சைக்கிளோட லென்த் வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா வந்து உங்க கிறிஸ்டல் ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்வன்சி பொறுத்து இருக்கு. நார்மலா வந்து ஒரு மெஷின் சைக்கிள்ல 12 கிளாக் சைக்கிள்ஸ் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிகியூஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதுதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிறைய மெஷின் சைக்கிள்ஸ் டைம் கூட ஆகலாம். ஒரு மெஷின் சைக்கிள்ல இருந்து எத்தனை மெஷின் சைக்கிள் வேணாலும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் வந்து எடுத்துக்கும்.
இப்போ பவர் ஆன் ரீசெட் சர்க்யூட் பத்தி பார்க்க போறோம். மைக்ரோ கண்ட்ரோலரை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆர்எஸ்டி பின் ரீசெட் பின் வந்து ஹையா இருக்கணும். எவ்வளவு நேரத்துக்கு ஹையா இருக்கணும் அப்படின்னா வந்து 2 மெஷின் சைக்கிள் டைமுக்கு வந்து அது 5 வோல்ட்ல இருந்தா மட்டும்தான் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ரீசெட் ஆகும். இப்போ ரெண்டு மெஷின் சைக்கிளுக்கு வந்து அது வந்து என்னவா இருக்கணும், ஹையா இருக்கணும். அதை என்ஷூர் பண்றதுக்காக பவர் ஆன் சர்க்யூட்ல என்ன பண்ணிருக்கோம், ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு ரெசிஸ்டரும் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ பவர் ஆன் பண்ண உடனே மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன ஆகணும், ரீசெட் ஆகணும். அப்ப பவர் நீங்க ஆன் பண்ண உடனே கெப்பாசிட்டி என்ன ஆகுது, சார்ஜ் ஆகிட்டு ஆரம்பிச்சிருது. இந்த வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டர் ஆருக்கு அக்ராஸா ஸ்டோர் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆர்சி சர்க்யூட்ல இருந்து இந்த வோல்டேஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. டிஸ்சார்ஜ் ஆகுறதுனால ரீசெட் பின் வந்து 0 ஸ்டேட்டுக்கு வந்துடும். இந்த டைம் பீரியட் வந்து ரீசெட் ஆறக்கு வேணுங்கிற டைம் பீரியட். அதனாலதான் நம்ம வந்து 2 மெஷின் சைக்கிள் டைமுக்கு ரீசெட் பின் வந்து ஹையா இருக்கணும்னு சொல்றோம். இந்த டேபிள் வந்து 8051 ஃபேமிலி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ், அதாவது 8051 சொல்லிட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு, 8052 சொல்லிட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு, 8031 ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. இந்த 3 மைக்ரோ கண்ட்ரோலர்லயும் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். முதல்ல வந்து இன்டர்னல் ரோம் எடுத்துக்கணும். 8051ல 4K ரோம் இருக்கு, 8052ல 8K ரோம் இருக்கு. 8031ல வந்து மெமரியே கிடையாது, ரோம் மெமரியே உள்ள கிடையாது, இன்டர்னல் மெமரி கிடையாது, எக்ஸ்டர்னல் மெமரி மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். RAM பொறுத்தவரையில 8051ல 128 பைட்ஸ் ஆஃப் RAM இருக்கு, 8052ல 256 பைட்ஸ் ஆஃப் RAM இருக்கு, 8031ல 128 பைட்ஸ் ஆஃப் RAM இருக்கு. டைமர்ஸ் வந்து 8051ல 2 டைமர் இருக்கு, 8052ல 3 டைமர் இருக்கு, 8031ல 2 டைமர் இருக்கு. ஐஓ பின்ஸ் பொறுத்தவரையில 8051ல 32 பின்ஸ் இருக்கு. 32 பின்ஸ்னா மொத்தம் வந்து 4 ஐஓ போர்ட் இருக்கு. 8052ல 32 பின்ஸ் இருக்கு, 8031ல 32 பின்ஸ் இருக்கு. சீரியல் போர்ட் பொறுத்தவரையில எல்லாத்துலயுமே என்னதான் இருக்கு, ஒரே ஒரு சீரியல் போர்ட் தான் இருக்கு. இந்த சீரியல் போர்ட்ல டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா டிஎஸ்டி ஆர்எக்ஸ்டி லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்டரப்ட பொறுத்தவரையில 8051ல 6 இன்டரப்ட் வந்து இருக்கலாம், 8052ல 8 இன்டரப்ட் இருக்கு, 8031ல 6 இன்டரப்ட் இருக்கு. இந்த மாடல் மூலமா நம்ம 8051ல எத்தனை ஐஓ இருக்கு, சீரியல் போர்ட் என்ன இருக்கு, கிளாக் அப்படின்றது என்ன இருக்கு, கிளாக் சைக்கிள்னா என்ன, டி ஸ்டேட்னா என்ன, மெஷின் சைக்கிள்னா என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னா என்ன, அப்புறம் பவர் ஆன் ரீசெட் சர்க்யூட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அப்புறம் 8051 ஃபேமிலி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸஸோட டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.